ஒரு 22 வயசு ஒரு பொண்ணு, பார்மர் அப்படின்னு ராஜஸ்தானில் ஒரு இடம். ராஜஸ்தானில் பார்மர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், கலெக்டர், 22 வயசு, ஐஏஎஸ், இந்தியாஸ் நம்பர் 1 யூபிசி எக்ஸாம் வந்து இந்தியாவில் டஃபஸ்ட் எக்ஸாம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமா, அந்த எக்ஸாமில் டாப்பர். 22 வயசு பொண்ணு வந்து இந்த பார்மர் மாவட்டத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது சார், ஒரு ஹாலில். அந்த ஊரில் இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பெரிய கேபிட்டலிஸ்ட்டு, பணக்காரர்கள், செல்வந்தர்கள் எல்லாம், பணக்காரங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க சார் வரிசையாக. திடீர்னு ஒரு சலசலப்பு. என்ன சலசலப்பு? யாரோ வர்றாங்கங்கிற மாதிரி. திடீர்னு பார்த்தா அந்த டவாலி, அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் புடைசூழ அந்த 22 வயசு பொண்ணு நடந்து வருகிற பொழுது அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பணக்காரர்களும், தொழிலதிபர்களும், கல்வியாளர்களும் அத்தனை பேரும் எழுந்து நின்றார்கள். பார்த்தீர்களா? அவர்களை எழுந்து நிற்க செய்தது தான் கல்வியினுடைய சிறப்பு. ஒரு 22 வயசு பொண்ணோட என்ட்ரிக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அத்தனை இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அத்தனை கேபிட்டலிஸ்ட், அத்தனை ரிச் பீப்புளும் எழுந்து நிற்கிறார்கள் இல்லையா? அதுதான் கல்வியினுடைய சிறப்பு.